டிஆர் டிஜி மியூசிக்னு என்னுடைய மியூசிக் கம்பெனிக்கு ஒரு புதிய லேபிள் ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் காதல் இசை பாட்டுக்காரன்னு ஒரு இசைத்தொடர் வெளியிட இருக்கிறேன். அதில் முதல்ல மழை அடிச்சா சா 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 அப்படின்னு ஒரு மியூசிக் வீடியோ ஷூட் பண்ணியிருக்கேன். அதை சீக்கிரமே நீங்கள் பார்க்கலாம். டிஆர் டாக்கீஸ் நேயர்களுக்கு என் இனிய வணக்கம். பாக்கியராஜோடு பங்கேற்பு, சூப்பர் ஸ்டார் ரஜினியோடு சந்திப்பு, தந்தது ஒரு தித்திப்பு, உள்ளம் கொண்டது பூரிப்பு, கலாட்டா.com பங்களிப்பு, திருமணம் என்றால் அன்பளிப்பு, தேர்தல் வந்தால் வாக்களிப்பு, திருவிழா என்றால் தேரசைப்பு, திரைப்படம் என்றால் படப்பிடிப்பு, போர் வந்தால் படையெடுப்பு, காமெடி படம் வந்தால் கலகலப்பு, சண்டை சச்சரவு வந்தால் கைகலப்பு, பூந்தோட்டம் என்றால் பூப்பறிப்பு, அங்கே கண்டேன் ரசிகர்களின் ஆர்ப்பரிப்பு, அந்த மேடை தந்தது எனக்கு திகைப்போ திகைப்பு, மலைப்போ மலைப்பு, வியப்போ வியப்பு, துடிப்போ துடிப்பு, தந்தது எனக்கு ஒரு நீங்காத நினைப்பு. இறைவன் படைத்தான் படைப்பு, அவன் படைத்ததுதான் எத்தனை பூ, நான் அடுக்கினேன் அத்தனை பூ, எதற்கு எடுத்தேன் என்று சொல்லுகிறேன் இந்த தலைப்பு. இந்த சினிமா உலகத்தில் நேற்று வந்தவங்க இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வந்தவங்க நாளைக்கு இல்லை, நாளைக்கு வந்தவங்க நாளைக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டுக்கிட்டே இருக்குது திரை உலகம், சுற்றிக்கிட்டே இருக்குது பட உலகம். இதில் இந்த சினிமா உலகத்தில் நுழைஞ்சி போராடி நின்று வென்று நிதானித்து ஒரு 50 ஆண்டு காலமாக தன்னுடைய பயணத்தை தொடர்வது என்பது பெரிய ஒரு சாதனை. அப்படிப்பட்ட ஒரு சாதனையைத்தான், சகாப்தத்தை தான் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார் கதையாசிரியர், திரைக்கதையாசிரியர், திரைப்பட இயக்குனர் கே. பாக்கியராஜ் அவர்கள். அதனால்தான் அவருடைய 50 ஆண்டு கால சாதனையை பாராட்டி நம்முடைய கலாட்டா.com கலைவாணர் அரங்கத்திலே ஒரு விழா எடுத்தது. அதனால்தான் அந்த மேடையிலேயே சொன்னேன், விருதுநகர் என்றால் புரோட்டா, கலைஞர்களுக்கு விருது கொடுத்து கௌரவிப்பதுதான் இந்த கலாட்டா. கே. பாக்கியராஜ் சாரை பொறுத்த வரைக்கும் அவர் வயசில் என்னை விட மூத்தவர், திரை உலகத்தில் அனுபவத்திலையும் மூத்தவர், கலை உலகத்தில் அவர் என்னை விட முன்னோடி. எனக்கு முன்னாடியே அவர் சினிமா உலகத்தில் நுழைஞ்சிட்டார். அவர் எழுதி கட்டிட்டார், அவர் நடித்து கட்டிட்டார், அவர் இயக்கி கட்டிட்டார். என் தலைமுடி வேறு, அவரோட தலைமுடி வேறு, அவரோட தலைவிதி வேற, என்னோட தலைவிதி வேற, அவரோட தலை எழுத்து வேற, என்னோட தலை எழுத்து வேற, அவரோட தமிழ் எழுத்து வேற, என்னோட தமிழ் எழுத்து வேற, அவர் ஏற்றுக்கிட்ட தலைமை வேற, நான் ஏற்றுக்கிட்ட தலைமை வேற, அவரோட பாணி வேற, என்னோட பாணி வேற, அவரோட வழி வேற, என்னோட வழி வேற, அவரோட வசன ஸ்டைல் வேற, என்னோட வசன ஸ்டைல் வேற, அவரோட பாதை வேற, என்னுடைய பாதை வேற, அவரோட பயணம் வேற, என்னோட பயணம் வேற. என்ன ஒன்று, பயணம் வேறுபட்டாலும் நாங்கள் இருவரும் பயணித்த காலகட்டம் என்பது ஒரு சமகாலகட்டம் என்பதால் மட்டும்தான் என்னையும் பாக்கியராஜ் அவர்களையும் அங்கங்கே ஒப்பிட்டு பார்த்தார்கள். பாக்கியராஜோட படங்களை நான் ரசிப்பேன். அடிப்படையில் நானும் அவருடைய படங்களுக்கு ரசிகன். அவருடைய படத்தை போய் திரை அரங்கத்தில் போய் பார்ப்பேன், மக்களோடு உட்காந்து பார்ப்பேன், மக்கள் எங்கே கைத்தட்டுறாங்கன்னு பார்ப்பேன், எங்கே ரசிக்கிறாங்கன்னு பார்ப்பேன். அவரோட படத்தை பார்த்து அந்த மாதிரி படம் எடுக்கலாமா அப்படின்னு நான் காப்பி அடித்ததே இல்லை. ஏன்னு கேட்டால் என் இன்ஷியல் இருக்கிறது டி, அதனால் நான் யாரை பார்த்து அடிக்க மாட்டேன், காப்பி. நான் கூப்பிட்டா மட்டும்தான் ஒரு இடத்துக்கு போவோம். அப்படியே கூப்பிடுறது கூட உள்ளன்போடு கூப்பிட்றாங்களா, இல்லை உதட்டளவில் கூப்பிட்றாங்களா, உப்புக்கு கூப்பிட்றாங்களா, இது உப்புக்கு சப்பானியை கூப்பிட்றாங்களான்னு அப்படி பார்ப்பேன். பார்த்துட்டு கூப்பிட்டாங்கன்னா பிடிச்சா இந்த இடத்துக்கு போவேன், பிடிக்கலையா போதுமடா சாமின்னு அப்படியே என் வழியில் போயிடுவேன். யாராரோ கூப்பிட்டதுக்காக நான் போகல. சம்பந்தப்பட்ட விழாவின் நாயகன் பாக்கியராஜ் அவர்களே என்னை பண்போடு அழைத்தார், அன்போடு அழைத்தார், பதமாக அழைத்தார், பக்குவமாக அழைத்தார். அவர் அழைத்த விதம் எனக்கு பிடித்த காரணத்தால் போய் நம்ம பேசுகிறோமோ இல்லையோ ஒரு பூங்கொத்தாவது கொடுத்துட்டு வந்துடணும், அவருக்கு ஒரு பொன்னாடையாவது போத்திட்டு வந்துடணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். ஏன்னு கேட்டால் ஒரு 50 ஆண்டு கால சாதனையை ஒரு மனிதன் நிகழ்த்தி இருக்கிறாரு.
அதற்கு வந்து Galata.com போன்றவர்கள் ஒரு விழா எடுக்கிறாங்க. அவருடைய சமகாலத்தில் இருந்தவன், அவருடைய போட்டியாளராக கூட என்னை வந்து எல்லாரும் வெளி உலகத்தில் பார்த்தாங்க. அப்படிப்பட்ட நான் அந்த விழாவுக்கு செல்வது என்பது ஒரு நாகரிகம், அது ஒரு நல்ல மரபு. அந்த பண்புக்காக நான் போகணும் அப்படின்னு என் மனசுக்குள்ளே நான் ஒரு முடிவெடுத்து நான் போனேன். சுருக்கமாக சொல்கிறேன், அவர் நம்ம சூப்பர் ஸ்டாரோட போய் நடிச்சிட்டாரு, சூப்பர் நாயகங்களோடு நடிச்சிட்டாரு, சூப்பர் கதாநாயகங்களோடு நடிச்சிட்டாரு, சூப்பர் இயக்குநர்களோடு பணியாற்றிட்டாரு, சூப்பர் நிறுவனங்களோட அவர் பணியாற்றிட்டாரு. அவர் பல சாதனைகளை புரிஞ்சிட்டாரு. எல்லாத்துக்கும் மேலே அவருடைய படங்கள் என்று எடுத்துக்கொண்டால் அற்புதமாக இருந்தது அந்த 7 நாட்கள். அதனால தான் அது ஓடுனது அத்தனை நாட்கள். அவரோட கதையில் பண்ணார் அத்தனை ஜாலங்கள், அதனால தான் ஓடுனது மௌன கீதங்கள். அவருடைய வசனம் ஷார்ப்பு, அதனால தான் படைச்சார் புதிய வார்ப்பு. அவரோட திரைக்கதை டாப்பு, அதனால தான் அவரோட படத்தில் நடித்தார் அமிதாப். எல்லாத்துக்கும் மேலங்க ஒரு இயக்குனர், ஒரு நடிகர் கோடம்பாக்கத்தில் சாதிப்பது என்பது அது ஒரு விதமான சாதனை. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்ததை போல கோடம்பாக்கத்தில் இருந்த அவரை பார்த்து, அவர் திறமையை பார்த்து கோட்டையில் இருந்த ஒருவர் வியந்து, இவர்தான் என்னுடைய அடுத்த வாரிசு என்று ஒரு முதலமைச்சர் அறிவித்தாரே, அந்த அளவுக்கு அவர் ஒரு உயர்ந்த நடிகர். நான் கலைவாணர் அரங்கத்தை நோக்கி புறப்பட்டு போனேன். அங்கே போனாதான் உள்ள நுழையறதுக்கு கூப்பிடுறாங்க. ஆனால் ஒரு சிச்சுவேஷன், எதிர்பாராத ஒரு நிகழ்வு என்னன்னு கேட்டாக்கா, நம்முடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி உள்ளே இருக்காருன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே நான் என்ன முடிவு பண்ணேன், அண்ணா அவர் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு அவர் போன பிறகு நம்ம அப்புறமும் ஒன்று காரை எடுத்துக்கிட்டு திரும்பிடலாமான்னு பின்வாங்கிக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் உள்ளே வாங்கன்னு ஒரு கூட்டம் கூப்பிட்டாலும் நான் பின்வாங்குறேன். ஆனால் அப்போ அங்கே ஒரு எதிர்பாராத ஒரு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டால், உள்ளே யார் வரான்னு கேட்டாக்கா, என்னுடைய இனிய நண்பர் PRO நம்முடைய ரியாஸ் அவர்கள், நம்முடைய நடிகை மும்தாஜ் அவர்களிடம் கூட அவர் தான் PRO இருந்தார். அவர் என்னோட நண்பர். அவர் தான் இன்றைக்கி நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினி டீம் PRO இருக்கிறார். அவர் என்னை பார்த்துட்டார். பார்த்துட்டு, ஏன் நீங்கள் பின்வாங்குறீங்க? இல்லை, உள்ள அண்ணன் இருக்கார், ரஜினி சார் இருக்கார், அவர் அட்டன் பண்ணி முடிக்கட்டும், நான் அப்புறமா வரேன் ரியாஸ். இதை பாருங்கள், அதெல்லாம் இல்லை, நீ உள்ளே வாங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை, வாங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அழைச்சி கொண்டு போய் அந்த VIP வரிசையில் போட்டிருந்த சேரில் உட்கார வைக்கிறாங்க. உட்காந்தேன். அப்படியே மேடையில் பார்க்குறேன். நான் தலைப்பில் சொன்ன மாதிரியே வியப்பு. யாருன்னு பார்த்தா, என்னை இசை உலகத்தில் கவர்ந்த அந்த இசை ஞானி அன்புக்குரிய அண்ணன் இளையராஜா உட்காந்துருக்காரு. பக்கத்தில் பார்த்தாக்கா, என்னை கலை உலகத்தில் கவர்ந்த அந்த நாயகன், அந்த சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் உட்காந்துருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தா, அந்த தெலுங்கு திரை உலகத்தின் மோகன நட்சத்திரம் அண்ணன் மோகன் பாபு உட்காந்துருக்காரு. கூடவே விழா நாயகன் அண்ணன் பாக்கியராஜும் உட்காந்துருக்காரு. இந்த 4 வரையும் பார்க்குறேன். மேடையில் என்னை பார்த்த அண்ணன் நம்முடைய மோகன் பாபு இருக்கார்ல, அவர் கூப்பிட்றாரு. அவர் கூப்பிட்ட உடனே நான் என்ன பண்ணுறது? தெலுங்கு திரை உலகத்தின் திறம்பட்ட நாயகன், அந்த உயர்ந்த நாயகன், என்னுடைய உள்ளம் கவர்ந்த நாயகன், அவர் கூப்பிட்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல. மேடைக்கு போயிட்டேன். மேடைக்கு போய் அவர் இது பண்ணினேன். அப்படியே அவரும் நானும் சந்தித்த அந்த சந்திப்பு, அதை வார்த்தையால் வர்ணிக்க இயலாது. அவர் எனக்கு ரொம்ப நாளாக, நீண்ட நாள் அவருடைய நட்பை நான் தொடர்ந்துக்கிட்டே இருக்கேன். எனக்கும் அவருக்கும் நட்பு. சிலம்பு அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருப்பார். அவருடைய பையங்க அத்தனை பேரும் சிலம்புக்கு நண்பர்கள். அதனால் மேடையில் போய் என்னால் அவரை சந்தித்தேன். அங்கே போயிட்டாக்க பக்கத்துலேயே என்னுடைய சீனியர், என்னுடைய உள்ளங்கவர்ந்த நம்முடைய சூப்பர் ஸ்டார் இருக்கார், அண்ணா இளையராஜா இருக்கார். இளையராஜா சார்கிட்ட போனேன். அவர் மூத்தவர், பெரிய இசைஞானி. அவருடைய காலை தொட்டு வணங்கி ஆசீர்வாதத்தை வாங்கிக்கிட்டேன். அப்படியே அண்ணன் பாக்கியராஜிட்ட பூங்கொத்தை கொடுத்தேன். ஆனால் இதற்கு பிறகு தான் ஒரு சூழ்நிலை, நம்மளுடைய நான் வந்து அவரோட படத்தில் கூட போய் ஒரு பாட்டு கூட பாடியிருக்கேன். எனக்கு பிடித்த இயக்குனர், அந்த புதிய பாதை இயக்குனர் பார்த்திபன் அவர்கள். அடுத்து வந்து ஏற்புரை பாக்கியராஜ் சார் பேச போகிறாரு. அடுத்து சூப்பர் ஸ்டார் ரஜினி பேச போகிறாரு. அதுக்கு முன்னாடி நீங்கள் பேசணும், நீங்கள் பேசுகிறத மேலே இருக்கிறவங்கெல்லாம் விரும்புகிறாங்க, நீங்கள் பேசிட்டு தான் போகணும் ராஜேந்தர்னு பார்த்திபன் அவர்களுடைய அன்பு கட்டளை என்கிட்ட தெரிவிக்கிறார். அதுக்கப்புறம் தாங்க மேலே போய் பேச போகிறேன். அந்த விழாவின் நாயகன் பாக்கியராஜை மையப்படுத்தித்தான் நான் அதிகமாக பேசியிருக்க வேண்டும். அப்படித்தான் பேச வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் அந்த சூழ்நிலை என்னை மாற்றிவிட்டது.
அதனால தான் அங்கே பேச முடியாத சில விஷயத்தை கூட இன்னைக்கு நான் பாக்யராஜ் சாரை பற்றி நான் பேசுகிறேன். நான் திரையுலகத்தில் நுழைவதற்கு முன்பே இசை உலகில் கொடிகட்டி பறந்தவர் இசைஞானி இளையராஜா. அதை போல இயக்குனராக கொடிகட்டி பறந்தவர் இயக்குனர் இமயம் பாரதி ராஜா. அதை போல கதையாசிரியராக, திரைக்கதையாசிரியராக, நடிகராக, இயக்குனராக கொடிகட்டி பறந்தவர் பாக்யராஜ் என்ற பாக்யராஜா. ஆக இவர்கள் 3 பேருமே 3 விதமான துறையில் முக்கோண பரிமாணத்திலே அவர்கள் 3 பேருமே ராஜாக்கள். இந்த மூவரும் சேர்ந்து பறித்தார்கள் பல வெற்றி ரோஜாக்கள். இவர்களுடைய கூட்டணியில் உருவாகியதுதான் சிகப்பு ரோஜாக்கள். அப்படி மூவேந்தர்களாக, முக்கணியாக பல வெற்றிகளை கொடுத்த அப்படிப்பட்ட அந்த இளையராஜாவையும் பாக்யராஜாவையும் அந்த மேடையிலே பார்க்கிறேன். அவர்களோடு சேர்த்து கலை உலகத்திலே இன்றைக்கு இந்தியாவில் மட்டுமல்ல ஆசியாவை வியந்து பார்க்கக்கூடிய சூப்பர் ஸ்டாராக இருக்கக்கூடிய ரஜினி சார் அவர்களை பார்க்கின்றேன். அதை போல அதே மேடையிலேயே தெலுங்கு திரையுலகத்தின் மோகன நட்சத்திரம் அண்ணன் மோகன் பாபுவை பார்க்கின்றேன். இவர்கள் மூவரையும் மும்மூர்த்திகளாக அங்கே பார்க்கும்போது எனக்கு ஒரு பெரிய இன்ப அதிர்ச்சி, ஒரு பக்கத்தில் ஒரு நல்ல மகிழ்ச்சி. இது என்னோட வாழ்க்கையில் ஒரு விதமான பாக்கியம். இந்த பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாக்யராஜ் மூலம். அதை கொடுத்தது இறைவன் கொடுத்த நல்ல நேரம் காலம் என்று தான் சொல்ல வேண்டும். இந்த ட்ரெஸ்ஸை போட்டுன்னு சில பேர் கேட்டாங்க. ஒரு டைரக்டோரியல் ட்ரச்சு என் ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க, என்னடா இது கடுகு, வட்டமிட்டாதான் கடுகு, திறந்தாதான் கதவு, வானத்தில் ஜொலிச்சாதான் நிலவு, வாழ்க்கையில் அமைஞ்சாதான் உறவு. இதுலேருந்து என்ன தெரியுது? இது எதிர்பாராம நடந்த ஒரு நிகழ்ச்சி. இது எனக்கு ஊட்டியது மட்டற்ற மகிழ்ச்சி, என் நெஞ்சத்துக்கு தந்தது ஒரு நிகழ்ச்சி. இந்த நேரத்துக்கு தான் இந்த நிகழ்ச்சிக்கு போகணும்னு என்கிட்ட திட்டமிடலும் இல்லை, என்கிட்ட வட்டமிடலும் இல்லை, யார் வந்து போகிறாங்கன்ற நோட்டமிடலும் இல்லை, மேடை ஏறணும்னு ஒரு தலையிடலும் இல்லை, ஏறின உடனே என் திறமையின் திரையிடலும் இல்லை, என் வார்த்தையின் வெளியிடலும் இல்லை, யார் மீதும் முறையிடலும் இல்லை, யார் மீதும் குறையிடலும் இல்லை, குறியிடலும் இல்லை, எந்த ஈடலும் இல்லை. இருந்ததெல்லாம் ஒரே ஒரு ஆடல், அது ஆண்டவனின் திரு விளையாடல். அவனால் வந்தது தான் இந்த வார்த்தை விளையாடல். நேயர்களே, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நாங்கள் கொடுக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.